எதெல்லாம் சைட்ல பார்த்த மாதிரி சீல மறந்தாடி நீ சுத்தம் போடு அப்படின்றாரு. இதெல்லாம் நான் சொல்ல கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் கட் பண்ணி நான் போடும்போது அப்படியே எடுத்து போட்டு போறாரு. ஆமாடா, ஆமா சம்மர்ரா. ஆனா கம்பெனி என்ன யோசனை பாரு, எனக்கே வா இருப்பா. நானும் i10ல எடுத்துன்னு போய் ஆண்ட்ராய்டு போட போகிறேன். நம்ம தான் பேர் பண்ணுமே உன் ஃபோன் வச்சு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஏமே நல்லா ஃபுல் ரைட்டு. சின்னடா இது திஸ்டிக்கா எலும்பிச்சான் இந்த ஜூஸுக்கு. ஓ கேமரா பட்டதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? கேமரா பட்டதெல்லாம் பார்க்க மாட்டியா? எதெல்லாம் சைட்ல பார்த்த மாட்டியா? நான் பார்த்துட்டு போறேன் சும்மாவா. கண்ணு எங்க போற? கடை எல்லாம் அங்க கடை போய் யூட்டர்ன் பண்ணின்னு வருவேன். புரியலையா? வீடியோ டியூரேஷன் வரும்ல, நேரா மாறாப்பட்டு விட்டுரு. வரும்போது என்ன ட்ராப் பண்ணிருக்கோம், ஒரு வீடியோ வந்துடும். நான் அர்ஜுன் ஓகேவா? ஷேர் பண்ணுறோம் நல்லா இருக்கும். நீ வேற என்ன கம்மி பண்ணுற? ஆனால் பிண்டை திறந்து விட்டுக்கணும். ஏய் வேணாடா, டஸ்ட் வரும் உள்ள. பார்க்கணும் அர்ஜுன் இந்த மாதிரி ஒன்று வாங்கிடுற அர்ஜுன், நம்ம டூர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். சீல மறந்தாடி சீல வருமா? ஆமாம் 1.5 சி அப்படிலாம் வரும். அது ரேட்டு டேக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. 7 பேர் மேலே உட்காரதில்ல. ட்ரிப் அடிக்கலாம்டா. எஃப்சி பண்ணணும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம ஓன் வண்டி காசுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு கேஸ் போட்டுருவாங்க. 2 சீட்டு கழட்டிடலாம்டா. கழட்டினா கூட உங்களுக்கு மேனேஜ் வச்சுனா எத்தனை பேர் உட்கார மாதிரி வச்சு அத்தனை பேர் தான். நீ கார்லேயே டேக்ஸ் ஒரு வித்தியாசம் வரும்டா. இது 5 சீட்டரா, இது வேறு டேக்ஸு. 7 சீட்டுனா அதுக்கு வேறு டேக்ஸு. தெரிண்டாடி அந்த டார்ச்சர் அடி. எங்கள் மாமா ஒவ்வொரு முறையும் லாரிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறேன். இப்படியே போய் கட் பண்ணிட்டா இல்லை ஆம்பூர் போயிட்டு வரலாமா? ஆம்பூர் வேணாம், மாலைப்பட்டு போயிடு. வரும்போது நான் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரே ரோட்டில் முடிஞ்சிடும். எல்லாம் அங்கே போயிட்டு திருப்பி அங்கே தான் வரணும். இப்போ இவனை ட்ராப் பண்ணிட்டு வேறு வரணுமா? ஆமாம், மாலைப்பட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே. முபாரக்கு 10 நாள் லீவு ரம்ஜானில். ஜாலியாக டூர் போகிறாங்களாம். இப்போ தான் கோவா போய் வந்தாங்க. உங்களுக்கு என்னப்பா, நம்ம கடையும் 4 நாள் லீவு. அது நீங்களா ஊற்றுங்க. ஓ சிஸ்டம் எப்படா போகிறேன் கடையில்? சிஸ்டம் கடையில் இல்லைடா. வெட்டிங் முடிகிற வரைக்கும் கடையில் இல்லை. ஊருக்காலே ஊரு விடிக்கிறேன் அப்படின்னு எலுமிச்சு பணம் தரேன். அவன் வேற உங்ககிட்ட நான் சொல்கிறேன்டா, ஒரு நாள் வந்து இது பண்ணி கொடுத்துட்றா. பைக் வாங்குறதுல இருக்கிறான். அப்பா நீ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பண்ணுறதுக்கா அண்ணா குத்துருவாரு, எத்தனை குத்துருவாரு. ஏய் அவருத்துல இருந்தாலும் நான் பாட்டுக்கு எடுத்து குத்துற முடியுமா? அப்புறம் நான் குத்துட்டு அப்புறம் சொல்ல அவர் என்னதான்டா சொன்னா? இவங்க மட்டும் தான் பார்த்துட்டு சொன்னா
உன்னை வேற அண்ணன் சொல்கிறானா? நான் சொல்றது டேய் லைட் அடிக்குதாடா? நானா பவரே இல்லை. அது மாத்திரம் நான் இது டிஃபால்ட்டாக அந்த ஆலஜன் லைட்டே விட்டு சொன்னேன். ப்ரொஜெக்டர் எல்இடி போடணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஹைவேஸில் ஓட்டுறது. ஆப்போசிட்டில் வருவோம் நாங்கள். இதில் கீழே ஃபாக் இல்லை? ஃபாக் இல்லை, இது ட்ரில் பண்ணலாம். இல்லை ட்ரில் பண்ணால் இந்த சைஸ்க்கே வருவானேடா? ஸ்கொயர் தானே இது? அதான் யோசிக்கிறேன். இல்லை ஸ்கொயரா ரவுண்டா? ஸ்கொயர்னா இந்த இதுக்கே வருவான் இருக்குண்ணா. இப்போ மேலே டிஆர்எல் இருக்குல்ல, ம் அதில் வந்து அதுலேயே கொஞ்சம் பவர் லைட் போட்டு ஃபியூஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கீழே வருது பாரு, அங்கே ஃபாக் ஊற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன். ஆமாம் அப்படி தான் வைக்கணும். இப்போ அதுக்கு இதில் ஃபாக் லைட்டுக்கான ஆப்ஷனே கிடையாது. டெல்டா இது டெல்டா ப்ளஸ்னா கூட கொஞ்சம் இது ஸ்லாட் இருந்தாங்க கீழே. என்னடா சொல்கிறான் அவன்? டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்து ஸ்லாட் இருக்கும்ண்ணா கீழே. ஆமாம், இப்போ இதில் அந்த மாதிரி இல்லையா? கொடுத்துருப்பாங்க இதில் இல்லையா? இதில் இருக்குமே. இல்லை, ஏன்னா இது அதோட ஒரு வேரியண்ட் கம்மி. நாங்கள் இறக்கிட்டு காட்டுறோம். இறங்கிட்டு காமிக்கிறேன். இறக்கிட்டு அப்புறம் முன்னாடி காட்டுறோம் எப்படி இதுன்ட்டு. இங்கே காமிட்டு நான் வாய்ஸ்லாம் கட் பண்ண மாட்டேன்ப்பா, அப்படியே எடுத்து போட்டுருவேன். பீப் போட்டுரு அந்த இடத்துல. நான் அதுக்கெல்லாம் டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கெலாம். எடிட்டே பண்ண முடியாது. இன்ட்ரோ போட்டு அவ்வளோதான். நான் மாறாப்பட்ட ஐயங்கார் பேக் அது பேர். ஐயங்கார் இந்த பக்கம் இருந்தா ஐயங்கார் லெஃப்டா? பெரிய பேக்கோட பார்த்தா யூட்டர். ஆமாம் ஐயங்கார் தான். எல்லாம் நல்லா உட்காந்து நீ ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு செம தூக்கம். இங்கே போயிடலாம். Welcome, Arjun. எங்கள் அப்பாண்ணா அப்படியே ஓலத்துட்டேன். சத்தியமாக எங்கள் அப்பா. உங்கள் அப்பா பசங்க நல்லா நோட தெரியுமா? ஏண்டா மொபைல் ஃபோன் மட்டும் தான்டா இது. மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருந்தாலும் செட் பண்ணுற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இதில் போய்ட்டு எல்லாமே வந்துடும். என்னன்னா செட்டிங்ஸ் இவ்வளோ தான் செட்டிங்ஸ். இங்கேருந்து தான் அந்த பாட்டு ஓட்டிச்சா வாயில. அதான் பாண்டியா. ரொம்ப நேரமா அது ஓடிச்சுடா வாயில எனக்கு. கொஞ்ச நேரம் என்ன அது கொஞ்சம் இதாக புது காற்று வரலாம் இருக்கலாம். புது காத்தா? ஆமாம். எப்படி கொஞ்சம் வந்துச்சா? ஜாஸ்தியாகுதா இப்போ? அதெல்லாம் ஏசி போட்டுக்குதுடா. அந்த புது காற்று வந்தால் ஏற்கனவே அது ஒரு மாதிரி விட்டா ஆட்டி புது காற்றா வருது. போட்டு தெரியுமாடா? இல்லை அது போட்டுக்கலாம். ம் நான் வேற உங்ககிட்ட ஓட்டுற மாதிரி ஃபேமிலி சொன்னா திட்டுறாங்க அப்பா. ஏய் ஒழுங்கா ஓட்டுற. நீ சொல்லிட்டு நான் ஆமாம் சொன்னா உட்காந்தா கம்முன்னு வருவார். நீ எங்கே இறங்கிக்கிற? யார்? நீ வீட்டில். புதுட்டுனா அங்கேயா? ஆமாம் காரு. இங்கே தான்டா இருக்குது காரு. எப்படி போய் வரலாம்? அங்கே ஃப்ளைங் ஸ்பாட் பிடிப்பாங்களா? மேலே போய் பிரிட்ஜ் மேலே போய் யூட்டர்ன் பண்ணின்னு வந்துடலாம். என்னை விட்டுட்டு நீங்கள் இங்கே எப்படி ஏறிடுங்க மேலே ஏறிடுங்க. ஏய் அது கூட் ரோட்டில் சொல்கிறேன் நான். அதான் இப்படி ஐயங்கார் பேக்கரிக்கா இப்படி வந்து யூட்டர்ன் பண்ணிக்கலாம் பிரிட்ஜ் மேலே போயிட்டு. புரியல. ஓகே ப்ரோஸ்.
பைடா பைடா. ஏற்றிட்டாடா யார் நாய். மேனுவலா? ஆமாப்பா. மேனுவல் நல்லாவே இல்லை. இதில் அப்படியே மாற்றுறதுக்கு ப்ளஸ் மைனஸு. நான் ஒன்று எங்கன்னா மேடு யாருன்னா யூஸ் ஆகுது அது. இதில் இல்லை அசிஸ்ட்லாம் இருக்குமே. இருக்கு. இல்லை இல்லையா? தெரில. தெரில, நான் பார்த்த மாதிரி தான் இருக்குது. பனியா புகையா? புகையாக இருக்கும்டா. பனி வெயில் காலத்தில் போய் பனியா? ஆலங்கட்டி மலையே வருது. பனி வராதா? புகை கொளுத்தி விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குப்பமேடு. அவனுங்களும் கொளுத்தி அவனுங்க அழைச்சிக்கிறதா? எப்போ நான் உள்ளக்குவானுங்க அச்சம் தாங்கிறாங்க. கடை திறந்துருக்குறாங்களா? இல்லை, மற்ற கூட்டமும் எங்கே வந்துட்டுக்குது ஏவிஎம்க்கு. ஆமாம், ரெண்டுமே இல்லைல்ல. ஆனால் வண்டியில் போனால் டயர் தெரியுது. பஸ்ஸில் போகிறதோட கிடு 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 கிடுன்னு நின்னாலும் உங்கள் கை கால்லாம் வலிக்கும், உட்காந்தா கை கால்லாம் வலிக்கும். வண்டியில் போனால் ஜம்முன்னு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வண்டி நம்ம கம்ஃபர்டபுளு. எங்கே வேணுமோ எங்கன்னா நிறுத்திக்கலாம். வலிக்கு ஏன்னா எங்கேயும் எடுத்ததில்லை வண்டியில் எடுத்துட்டுனா. நேற்று கூட எவ்வளோ? 1.5 மணி நேரமா? ஒரிக்க பிடிச்சா 1 ஹவர் வந்துடும். 1.5 மணி நேரம். அங்கெல்லாம் லேட் ஆகுது. ஒசூர்லேருந்து கஸ்டிக்கு தான் லேட் ஆகுது. டிராஃபிக்கா? டிராஃபிக் இல்லை, எல்லாமே எப்படி சொல்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷனு மேடு ஆனால் அங்கே காரோட வண்டி சேஃப்னா அதில் வரத்துக்கு. ஆமாம். கார்லலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நின்று வந்திருக்கேன்டா நான். சேஃப்டிக்கு சொல்கிறாங்க. நானே ஷாக் ஆகிட்டு. நான் லாரி பொறுமையாக போயினுங்குது. டப்புன்னு பார்த்தா இங்கே இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் நின்றுக்குது நடு ரோட்டில். இதே கார்னால் நம்மனா பரவாயில்ல, வண்டி பிரேக் பிடிச்சா எப்படி இருந்தாலும் 80 போவோம். 2 கீர் பார்த்தா டப்பு நின்றுருக்கு. 10 மீட்டர் 20 மீட்டர்லாம். கார்லாம் விட்டா சொருவி அந்த மாதிரி வந்துடுவாங்க. மேலே போய் எங்கே திரும்புவேன்? இந்த இதில் இப்படி வந்துடும். நான் போகும்போது தான் மாட்டோம். சரி, இல்லை ஓரமாக பண்ண பார்த்துட்டு வந்துடுறானுங்களாட்டுன்னு. அப்படிலாம் டிப் போட்டு ஆப்போசிட்டில் போயிடும். இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சு.
சரியான ரஷ்ஷு. 9:30 மணிக்கு 10 மணிக்கு தான் கிளியரே ஆச்சு. நெக்குந்திக்குள்ளலாம் பஸ் விட்டுக்கிறானுங்க. ஜெயங்காஜ் படி போட்டு வழியாக போகுதுல்ல, எல்லாம் டைவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ள விட்டுக்கிறாங்க ரூட் பஸ் எல்லாம். நேற்று அந்த வெள்ளூர் டவுன் பஸ் வரும் பாரு, பிடிஎம், அதெல்லாம் அதுக்குள்ளே போயிடுச்சு.